ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கேஜி கிச்சன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சூப்பரான டேஸ்ட்டில் ரொம்பவே அருமையாக ஒரு தக்காளி சட்னி. நாம் எப்போவுமே செய்ய வர தக்காளி சட்னியை விட இந்த சட்னி வந்து டோட்டல் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருக்குங்க. இதில் வந்து முக்கியமாக நாம் வர கொத்தமல்லியும் வேர்க்கடலையும் எடுத்து செஞ்சுருக்கோம். அதனால் இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க இந்த சட்னி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இந்த வேர்க்கடலையும் இதில் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வறுத்துக்கலாம். நான் வந்து பச்சை வேர்க்கடலை எடுத்திருக்கேன், அதனால் இந்த வேர்க்கடலையை வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் வறுத்த வேர்க்கடலை இருந்தாலும் இதையும் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த கடலை வறுபட்டதும் நீங்கள் இதை தனித்தனியாக ஒவ்வொரு பொருளும் தனித்தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டாலும் சரி, அப்படி இல்லைன்னா லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரே அளவாக எல்லா பொருட்களையும் ஒன்றா கூட வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது இதிலையே வர கொத்தமல்லி விதைகள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்குறோம். இதையும் வறுத்துக்கலாம். இதன் கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம். இப்போ இதை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. எதுவுமே கருகிடக்கூடாது. நல்லா வந்து பொன்னிறமாக மாறணும். இந்த அளவுக்கு வறுத்ததுக்கப்புறமா இது கூட ஒரு 3 அல்லது 4 பச்சை மிளகாவை இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கலாம். பூண்டு பல் வந்து ஒரு 7-8 பூண்டு பற்கள் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வறுத்துட்டு இது கூட தக்காளி வந்து ஒரு 2 தக்காளியை வந்து சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இந்த தக்காளியை சேர்த்துக்குவோம். இது எல்லாம் இப்போ நல்லா வதங்கிறதுக்காக இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டு இதை வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு இன்னும் கொஞ்சம் புளிப்பு சுவைக்காக ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு நாம் இந்த புளி சேர்த்துக்குவோம். புளியும் சேர்த்துட்டு இந்த நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது இப்போ நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை அரைச்சிக்கிடலாம். நீங்கள் இதை வதக்கும் போதே நீங்கள் கருவேப்பிலை வேணும்னாலும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டோம் பாருங்கள். இப்போது இந்த சட்னியை வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போது இதை தாளிக்கிறதுக்காக கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் விட்டு தாளிக்கும் போது சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம். கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் நல்லா செவக்க வறந்துருச்சு. இந்த டைமில் நாம் பூண்டு வந்து 4-5 பூண்டை வந்து இந்த மாதிரி நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. நம்ம இடித்து சேர்க்குறதுனால நல்ல ஒரு வாசம் வரும். இந்த சட்னிக்கு இன்னும் கூடுதல் டேஸ்ட் கொடுக்கும். இது கூட கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் 2 காஞ்ச மிளகாவையும் சேர்த்துக்குவோம். இது கூடயே நல்லா இப்போ இதெல்லாம் பொன்னிறமாக வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக காரத்திற்கு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகாய் தூள் இது கூட சேர்த்துக்குவோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்லேயே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த மிளகாய்த்தூள் கருகாமல் நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நாம் தாளித்ததை சட்னியில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான், சட்னி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் அது தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா திக்காக அப்படியே சட்னி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இதிலையே கூட அப்படியே சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா தண்ணி வேணும்னாலும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நீங்கள் பரிமாறலாம். இது வந்து இட்லி தோசை கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. எத்தனை இட்லி தோசை சாப்பிட்டோன்னு நமக்கே தெரியாது. அந்தளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். நாம் எப்போவுமே செய்கிற தக்காளி சட்னியை விட இந்த சட்னி வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து வர கொத்தமல்லி வேர்க்கடலை சேர்த்துருக்கோம். இந்த 2 பொருளோட டேஸ்ட்டு வந்து நமக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் இந்த சட்னியை மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.